அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு யூனிட் 1லிருந்து நம்ம வினாக்கள் பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவிலும் சில வினாக்கள் பார்க்கலாம். மெகஸ்தனிஸ் கம்பளி வளரும் செடி என்று எதனை குறிப்பிடுகிறார்? பருத்தி. கைவினை தொழிலுக்காக இருந்த தலைவர் பமுகா. கைவினை தொழிலுக்கு செட்டா என்பவர் இருந்தார். செட்டா என்ற சொல்லின் பொருள் மூத்தவர். ஸ்ரேணி என்ற சொல்லின் பொருள் வணிகக்குழு. வணிகக்குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்த்து வைப்பவர் மகாசேத்தி. வணிகக்குழுவின் தலைவர் மகா சார்த்தவகா. மௌரிய பேரரசில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட நாணயம் வெள்ளி நாணயம். பாடலிபுத்திரம் இந்த நகரம் எந்த வடிவில் இருந்ததாக கூறப்படுகிறது? இணைகரம். மௌரிய பேரரசின் தலைநகரான பாடலிபுத்திரத்தில் எத்தனை வாசல்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தன? 64 வாசல்கள், 570 கண்காணிப்பு கோபுரங்கள். அசோகரது தூண்களில் உள்ள பிரம்மி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் பிரின்சப். 3வது பௌத்த மாநாடு எப்பொழுது கூட்டப்பட்டது? கிமு 250. சாஞ்சி ஸ்தூபியை எழுப்பியவர் அசோகர். பொறிப்புகளுடன் காணப்படக்கூடிய அசோகரால் நிறுவப்பட்ட தூண்கள் எங்கெல்லாம் காணப்படுகிறது? டெல்லி, அகமதாபாத், ருமிந்தை, சாஞ்சி, சாரநாத். அசோகர் எழுப்பிய தூண்களின் உச்சியில் இடம்பெற்ற விலங்குகளின் உருவங்கள் யானை, சிங்கம், எருது. நன்றி.